வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பயோகெமிஸ்ட்ரியில் TCA சைக்கிளை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான டெய்லி நீட்ஸை இந்த BuyMote e-shopping ஆப்பில் டிஸ்கவுண்ட்டோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் BuyMote வெல்கம் கிட்டுன்னு ஒரு காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்குது. 999க்கு 25 ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. எனக்கு அது வர்த்தாக தோணுது. உங்களுக்கு வர்த்தாக தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பாப்புலரான பிராண்ட்ஸும் இருக்குது. நமக்கு தேவையான பிராண்டுக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு தேவையான ப்ராடக்டை டிஸ்கவுண்ட்டோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். TCA cycle is another name of Krebs cycle. TCA cycle is full form of tricarbolic acid cycle. It is used chemical pathway used to generate energy through oxidation of acetyl-CoA, synthesis of NADH and production of amino acids. இப்போ PPT வந்து ஷோ ஆகும். அது ஷோ ஆகிறத பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. லெட்ஸ் எக்ஸ்பிளைன். குளுக்கோஸ் is 6 carbon molecules குளுக்கோனைஸ் ஆகும்போது பைருவேட் ஃபார்ம் ஆகும். பைருவேட் வந்து 3 carbon molecules attached with carbon dioxide and NADH. pyruvate dehydrogenase complexes. Acetyl-CoA 2 carbon. Acetyl-CoA forms citrate. Citrate is 6 carbon molecules. Acetylcitrate. Isocitrate forms alpha ketogluconate. Hydrocitrate is NADH and NADH carbon dioxide. Alpha ketogluconate 5 carbon molecules. Alpha glutamate dehydrogenase carbon dioxide NADH and NAD form as succinyl-CoA. Succinyl-CoA is 4 carbon molecules. Succinyl-CoA synthesis ஆகும்போது GDP ஃபார்ம் ஆகும். GDP ஃபார்ம் ஆகும்போது என்ன சக்சினேட் ஃபார்ம் ஆகும். சக்சினேட் டீஆர்கனைஸ் ஆகும்போது இங்கே தான் இப்போ என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா FADH2 QH2 அப்படின்னு ஃபார்ம் ஆகும். இது சக்சினேட் வந்து என்னென்னா ஃபர்மினேட்டாக ஆகும்போது ஃபர்மேஸ் ஆகும். ஃபர்மேஸ் ஆகும்போது மேல்டேட் கிடைக்கும். மேல்டேட் வந்து என்னென்னா டீஆர்கனைஸ் ஆகும்போது NADHும் NADயும் கிடைக்கும். அது ஆக்சுலோஅசிட்டேட் ஆகும். ஆக்சுலோஅசிட்டேட் வந்து 4 கார்பன். அது சிட்ரிக் ஆசிட். சிட்ரிக் சிந்தசைஸாக திரும்பி வந்து எப்படி ஆரம்பிச்சதோ அதே மாதிரி வந்து முடிஞ்சிடும். இதோட இப்போ ரிசல்ட் ஆஃப் கெரிப் சைக்கிள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 NADH இருக்குது, 1 FADH2 இருக்குது, 1 GDP இருக்குது, 2 கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, 6 NADH இருக்குது, 2 FADH2 இருக்குது, 2 GDP இருக்குது, 4 கார்பன் இருக்குது. இதை வந்து என்னென்னா ஒரு ATP இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்லுவாங்க எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ.